வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக கவின் ஆண்ட்ரியா நடிப்பில் வெளிவந்திருக்கூடிய மாஸ்க் இந்த படத்துடைய முழு கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, சென்னை சிட்டியில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ராத்திரியோட ராத்திரியா முகத்துல எம்ஆர் ராதா மாஸ்க போட்டு ஒரு 8 பேர் கையில கன்னோட அந்த சூப்பர் மார்க்கெட்டை ஹைஜாக் பண்றாங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள அப்படி என்னடா இவனுங்க திருட போறான்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட். அந்த சூப்பர் மார்க்கெட் பேக் சைட்ல கிட்டத்தட்ட 450 கோடி பதுக்கி வச்சிருக்காங்க. அந்த பணத்தை அடிக்கிறதுக்காக தான் இந்த எம்ஆர் ராதா மாஸ்க் குரூப் உள்ள இறங்கியிருக்காங்க. இந்த மாஸ்க் குரூப்புக்கு எப்படி அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள 450 கோடி பணம் இருக்குன்ற விஷயம் தெரிய வந்துச்சு. இந்த ஹேஸ்ட்ல படத்தோடைய ஹீரோவான கவின் எப்படி இன்வால்வ் ஆனாரு, இதுல ஆண்ட்ரியாவுடைய ரோல் என்ன, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல படம் முழுக்க ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொன்ன படம் தான் இந்த மாஸ்க். சரி வாங்க, இப்போ இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு கமெண்ட்டு ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப்புன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே அந்த சூப்பர் மார்க்கெட் ஹைஜாக் சீன், எம்ஆர் ராதா மாஸ்க் போட்ட கும்பல் கையில கன்ஸோட மலை சூப்பர் மார்க்கெட்ல இறங்கி சுமார் 450 கோடி அசால்ட்டா அடிச்சுட்டு போறாங்க. கொள்ளடிக்கப்பட்ட பணம் யாரோடையது, இந்த ஹேஸ்ட்ல ஹீரோ எப்படி இன்வால்வ் ஆனாரு, இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஹீரோ யாருன்னு தெரிஞ்சுப்போம். அப்படின்ற மாதிரி நம்ம நெல்சனுடைய நரேஷன்ல தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர் மார்க்கெட் கொள்ளைக்கு சில நாட்களுக்கு முன்பு சிட்டில ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறதான் படத்தோட ஹீரோவான நம்ம கவின் இந்த படத்துல வேலுன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. டிடெக்டிவ்னு சொன்ன உடனே ஷெர்லாக் ஹோம்ஸ், துப்பறிவாளன் விஷால் இந்த ரேஞ்சுக்கெல்லாம் நினைச்சிடாதீங்க. நம்பால் எப்படிப்பட்ட டிடெக்டிவ்னா, பெரிய பெரிய பிக் ஷாட்ஸோடைய ஒய்ஃப் அவங்க கள்ள தொடர்புல இருக்கிறத இவரு மறைமுகமா இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு அவங்களுக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பணத்துக்காக போட்டு கொடுக்குற வேலையை தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட திருட்டு பையன்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்களே, அதோட இன்னொரு வெர்ஷன் தான் நம்ம கவின். எப்போ பார்த்தாலும் காசு காசு காசு. ஹீரோவுடைய முழு நேர வேலையே காசு சம்பாதிக்கிறது தான். ஏன்னா இந்த உலகத்துல காசு இருந்தா தான் எல்லாரையும் மதிப்பாங்க. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்ற ஒரு கோட்பாட்டுல சுத்திட்டு இருக்கவர் தான் நம்ம ஹீரோ. பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவர். இதுல ஹீரோவே அப்பப்போ நான் கெட்டவன் தான் ஆனா எச்ச இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக ரிப்பீட் மோட்ல சொல்லிட்டே இருப்பாப்புல. ஆக்சுவலா அவர் செய்யக்கூடிய இந்த டிடெக்டிவ் வேலையை ஒரு எத்திக்கலா தான் ஹேண்டில் பண்றதா சொல்லிட்டு இருக்காப்புல. இவருக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க. அந்த டீம்ல ஒரு ஹேக்கரும் இருக்கான். இப்படி ஒரு செட் ஆஃப் ஆட்களை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ இப்படி ஒரு டிடெக்டிவ் வேலையை ரன் பண்ணிட்டு இருக்கான். அது போக ஹீரோவுடைய அப்பா ஒரு ஹோட்டல்ல ரொம்ப நாளா நடத்திட்டு இருக்காரு. அந்த ஹோட்டல் இன்னமும் பழமையான முறையில் தான் ரன் ஆயிட்டே இருக்கு. இதுல ஹீரோவுடைய அப்பாவுக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்கு. அவ்வளோத்தையும் சமாளிச்சுட்டு தான் அந்த ஹோட்டலை ரன் பண்ணிட்டு இருக்காரு. ராத்திரினா நம்ம ஹீரோ அந்த ஹோட்டலுக்கு தான் போவாரு. அப்படி நம்ம ஹீரோ தான் அப்பா நடத்தக்கூடிய அந்த ஹோட்டலுக்குள்ள போகும்போது ஒரு சேட்டு பொண்ணை பாக்குறாரு. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களோட பேர் ரத்தி. பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அப்படியே ஹீரோயினுக்கு நம்பர் கொடுத்து சாட் பண்ணி பேச ஆரம்பிச்சுறாங்க. இப்படி ஹீரோவுடைய லவ் ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, பேரலா இந்த பக்கம் ஒரு அரசியல்வாதியை காட்டுறாங்க. கட்சியோட தலைவரே இவர் தான். என்னுடைய பேர் மணிவண்ணன். வர எலெக்ஷன்ல எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு எவ்வளவு கோடி செலவானாலும் பரவாயில்ல, பப்ளிக் மத்தியில பணம் பட்டுவாடா பண்ணி நம்ம கட்சி தான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி பொலிட்டீஷியன் மணிவண்ணன் இந்த பண விவகாரத்தை டீல் பண்றதுக்காக ஒரு லேடியை சந்திக்க போயிருக்கான். இந்த லேடியோட பேர் பூமி. இந்த கேரக்டர்ல நம்ம ஆண்ட்ரியா தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு என்ஜிஓ நடத்திட்டு இருக்க மாதிரியும், ஆதரவற்று கைவிடப்பட்ட பெண்கள் எல்லாம் இவங்க தான் போயிட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்குற மாதிரி சொசைட்டில ஒரு பெரிய பிம்பத்தையே கிரியேட் பண்ணிருக்காங்க. இது மூலியமா இவங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸும் வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே வெளி உலகத்துக்காக மட்டும்தான். ஆனா உண்மையிலே இவங்க என்ன பண்றாங்கன்னா, பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்டயும் ஒரு பவர்ஃபுல்லான கேங் இருக்கு. அந்த கேங்ல ஒரு மொட்டையும் இருக்கான். அவனோட பேர் நிக்கி. ஒருத்தர் ஷார்ட்டா இருக்காரு, அவருடைய பேர் பேட்டரி. இந்த மாதிரி தனக்குன்னு ஒரு கேங்கை வச்சுக்கிட்டு வெளி உலகத்துல நல்ல மாதிரி வேஷம் போட்டுட்டு மொத்தமா ஏமாத்திட்டு பெரிய லெவல்ல பெண்களை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த அரசியல்வாதி மணிவண்ணன் இருக்கால, அவனே அப்பப்போ ரிலாக்ஸ் ஆகணும்னா பூமியை தேடி தான் வருவான். இந்த மணிவண்ணன் அரசியல்வாதி முதல் கொண்டு அவன் கட்சியில இருக்கக்கூடிய நிறைய மினிஸ்டர்ஸ் பூமி கிட்ட இருக்கக்கூடிய பெண்கள் மூலியமா பிளஷர் அனுபவிச்சுட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பூமி எதுக்காக பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு பெரிய திட்டம் இருக்கு. இவங்க கிட்ட கஸ்டமர்ஸா வரக்கூடிய மினிஸ்டர்ஸ், பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ், அவங்களுடைய சீக்ரெட்டான வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாமே ஒரு பேக்கப்காக தான். பூமி எப்படிப்பட்டவங்க, இவங்க நினைச்சா சிட்டில என்ன வேணா சாதிக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான்
இந்த அரசியல்வாதி மணிவண்ணன் இருக்கால அவன் பூமியை தேடி வந்திருக்கான். ஏன்னா பூமி பேர்ல தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அந்த சூப்பர் மார்க்கெட்ஸை கோடி கணக்குல கருப்பு பணத்தை பதுக்கக்கூடிய ஒரு கிடங்காவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மணிவண்ணனுக்கு வரப்போற எலெக்ஷன்ல நம்ம தான் எப்படியாச்சும் ஆட்சிக்கு வரணும்னா கண்டிப்பா மக்களுக்கு பணம் கொடுத்தாகணும். ஆனா எல்லா பக்கமும் இடி ரைட்ஸ், எலெக்ஷன் கமிஷன்ஸ் பயங்கர ஸ்ட்ரிக்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கண்ணெல்லாம் மண்ணை தூவிட்டு தான் இந்த பணம் பட்டுவாடா பண்ணி ஆகணும், எனக்காக நீ இந்த வேலை பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி மணிவண்ணன் பூமி கிட்ட வந்து கேட்க, கவலையப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நான் சொல்ற இடத்துல பணத்தை கொண்டு வந்து பதுக்கிடுங்க, அங்கிருந்து மே 2ஆம் தேதி கரெக்டா பணம் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் வாரியா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி பூமி மணிவண்ணனுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்காக பண்றேன்னா, நாளைக்கு எலெக்ஷன்ல ஜெயிச்சு உங்களுக்கு போஸ்டிங் வந்ததுக்கு அப்புறம் என்ன மறந்துடாதீங்க, என்னுடைய பழைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் அது எல்லாத்தையுமே அழிச்சு எனக்கு ஒரு புது ஐடென்டிட்டியோட நான் வெளிநாட்டில் போயிட்டு ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நீங்க தான் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி பூமிக்கும் மணிவண்ணன் கிட்ட டிமாண்ட் இருக்கு. அதுக்கு அரசியல்வாதி மணிவண்ணன், கவலையப்படாதமா, எனக்காக இந்த பணம் மேட்டரை மட்டும் பக்காவா முடிச்சு கொடு, நீ கேட்டதை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அரசியல்வாதி பூமி கூட டீல் போடுகிறான். இப்படி இவங்களுடைய டீலிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, பூமிக்கு ரொம்ப நாளா ஒரு லேண்ட் பிரச்சனை இருக்கு. அந்த லேண்ட் பிரச்சனை தீர்க்கிற விதமா ஒரு நல்ல ஆள் தேவை. லோக்கல்ல அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தேடும் போது தான் நம்ம ஹீரோவுடைய பேர் அடிபடுது. ஹீரோவை நேரடியா பூமி வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த லேண்ட் மேட்டரை முடிச்சு கொடுக்க சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் முறையா நம்ம ஹீரோ பூமியை சந்திக்கிறான். இவங்க எவ்வளவு பேர் டெரர்னு நம்ம ஹீரோக்கு அப்ப தெரியல. உங்களுக்கு என்ன, அந்த லேண்ட் மேட்டரை சுமூகமா முடிக்கணும், அந்த லேண்ட் ஓனருடைய டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும், அதை வச்சு அவனை ஈஸியா மடக்கிடலாம், என்கிட்ட இந்த வேலையை கொடுத்துட்டீங்களே முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பூமிக்காக அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கு சார்ஜா 50,000 காசும் வாங்கிட்டு வரான். பரவாயில்லையே, பையனுக்கு ஒரு வேலை கொடுத்தா பக்காவா முடிச்சு கொடுத்தான், துடிப்பான பையனா இருக்கானே அப்படின்ற மாதிரி பூமி ஹீரோ வாட்ச் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஜாலியா அவனுடைய பிரைவேட் டிடெக்டிவ் வேலையை பார்த்துக்கிட்டே அவன் கடைக்கு வந்த ரதின்ற அந்த சேட் பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டான். அந்த பொண்ணு கூட ஒரு நாள் லாங் டிரைவ் போலாம்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்கான். பாண்டிச்சேரி போயிட்டு ரூம் போட்டு ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்கும்போது தான் ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால். அந்த ஃபோன் கால் வந்ததும் நம்ம ஹீரோ பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிட்டு, இந்த இடத்துல இவன் லவ் பண்ணிட்டு இருக்க ரதின்ற அந்த பொண்ணை பார்த்து, ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுல, அந்த போன்ல பேசிட்டு இருந்தது என்னுடைய 6 வயசு பொண்ணு தியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுக்க, இதை கேட்டதும் ரதி பயங்கர ஷாக் ஆகிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ, ஐயோ ப்ளீஸ் நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க, எனக்கு பிடிக்காம தான் அந்த கல்யாணமே நடந்துச்சு, என் ஒய்ஃபை எனக்கு சுத்தமா பிடிக்காது, அதே மாதிரிதான் அவளுக்கும் என்ன சுத்தமா பிடிக்காது, எந்த விதத்திலயும் அது உங்களுக்கு பிரச்சனையா இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எடுத்து சொல்லிட்டு இருக்கும் போதே ரதி அந்த இடத்துல ஹீரோக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க. நீங்க எப்படி ஆல்ரெடி ஒரு மேரிட் மென்னோ அதே மாதிரிதான் நானும் ஆல்ரெடி ஒரு மேரிட் உமன், என்னமா சொல்ற, இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆக, ஆமா என் ஃபேமிலியில என்ன ஒரு ஏஜ்டான பர்சனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எது நீ ரீல்ஸ் பண்ணும்போது கூட ஒரு அப்பா மாதிரி ஒருத்தன் தானே அவனா, ஆமா அவர் என் அப்பா இல்ல, அவர் தான் என் ஹஸ்பண்டே அப்படின்ற மாதிரி ஹீரோன் ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா கொடுக்க, ஹீரோ இதை எதிர்பார்க்கவே இல்லை. சரி ஓகே, ஆமா நான் உன்னை வீட்லயே விட்டுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை கூட்டிட்டு வந்து வீட்டுல டிராப் பண்ணிடுறாங்க. அப்படி டிராப் பண்ணும்போது நம்ம எதுவானாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோனும் மியூச்சுவலா பேசிட்டு அங்க இருந்து பிரிஞ்சு போறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ டியூஷன்ல இருந்து தன்னுடைய பொண்ணை கூட்டிட்டு அவங்க வீட்டுல டிராப் பண்றதுக்காக போயிருக்காரு. அந்த இடத்துல ஹீரோவுடைய மாமனார் வர்றாரு. மாமனார் கேரக்டர்ல சார்லி தான் நடிச்சிருக்காரு. அவர் நம்ம ஹீரோவை பார்த்ததும், வாங்க மாப்பிள்ள வீட்டுக்குள்ள வாங்க, என் பொண்ணு நீங்களும் பிரிஞ்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் மேல ஆச்சு, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை ஏன் பேசி நீங்க தீர்த்து கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கனிவா கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு முதல்ல உங்க பொண்ணு என்னை விட்டுட்டு வந்துடக்கூடாது, சரி விடுங்க அதெல்லாம் இப்ப பேசி பிரயோஜனம் இல்ல, என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடுறாரு. கட் பண்ணா அடுத்த நாளே நம்ம ஹீரோ இவருடைய மாமனார் சார்லி இருக்காருல்ல, அவரு ஒரு லேத் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அங்கதான் அவரை பார்க்க போயிருக்காரு. என்ன மாப்பிள்ள இவ்வளவு தொலைவு என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த சார்லி கேட்க, இல்ல மாமா நீங்களே ரொம்ப நாளா 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, ஒரு சினிமாக்காரங்க லேத்துல ஏதோ ஷூட்டிங் எடுக்கணுமா, ஒரு நாளைக்கு வாடகை 30,000 தரேன்னு சொல்றாங்க, ஏன் நீங்க அழகா வாடகை விட்டு சம்பாதிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ வேணாப்பா இங்க ஆல்ரெடி வேலை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சார்லி சொல்ல, இதெல்லாம் ஒரு வேலையா, இங்க இருக்கிற வேலைக்காரங்களுக்கு நீங்க சம்பளம் கொடுத்து எவ்வளவு மாசம் ஆகுது, வேலைனா காசு வரணும், குறைஞ்சபட்சம் மரியாதையாச்சும் கிடைக்கணும், அது ரெண்டும் நீங்க செஞ்சுட்டு இருக்க இந்த வேலையில கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவங்க மாமனாரை பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டு போறாரு. கற்பனா இந்த பக்கம் அரசியல்வாதி மணிவண்ணன் இருக்காருல்ல, அவரு கிட்டத்தட்ட
450 கோடியை பூமியை நம்பி அவங்களுடைய சூப்பர் மார்க்கெட்ல ராத்திரியோட ராத்திரியா பதுக்குறாங்க. அடுத்த நாளே இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால். நாங்க நாளைக்கு இந்த ஊரை விட்டே போறோம், அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட் நான் அவங்க கூட ஒன்னா இருக்கலாம்னு ஆசைப்படுறேன். என் ஹஸ்பண்ட் வெளியே போயிருக்காரு, அவர் வரதுக்கு லேட் ஆகும், நான் இப்போ வீட்டுல தனியா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கூப்பிட, ஆஹா இந்த சான்ஸை நம்ம விட்டுறவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவசர அவசரமா ஹீரோயின் வீட்டுக்கு போனா அங்க ஹீரோயின் சேஃப்டிக்கு ஹெல்மெட் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆஹா அதை மறந்துட்டேனே, உடனே இப்போ வாங்கிட்டு வாங்க, ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப ஹீரோ சரி ஓகே 10 நிமிஷத்துல வந்துடும் சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு வேகமா போனா பக்கத்துல அப்போதைக்கு பாதி ஓப்பன்ல இருந்த ஒரே கடை பூமியோட சூப்பர் மார்க்கெட். அந்த சூப்பர் மார்க்கெட் செக்யூரிட்டியா டோரை க்ளோஸ் பண்றாரு. நம்ம ஹீரோ வேக வேகமா அந்த செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு, தலைவரே தயவு செஞ்சு ஷட்டரை க்ளோஸ் பண்றாதீங்க, 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவசரத்தை புரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க செக்யூரிட்டி தடுத்து நிறுத்தி ஹீரோ உள்ளுக்குள்ள போய் எட்டி பார்த்தா உள்ள ஷாப்பிங் பண்ண வந்த கஸ்டமர்ஸ் எல்லாரையும் கன் பாயிண்ட்ல உள்ள ஒரு கேங் முகத்துல எம்ஆராதா மாஸ்க் போட்டுட்டு பணம் கைதியா பிடிச்சு வச்சிருக்காங்க. ஆஹா தப்பான டைமிங்ல வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கும் போதே அங்க செக்யூரிட்டியா இதுதான் அப்படியே ஓடுறான்னு சைகை பண்ணா வாலியன்டரா தலையை உள்ள விட்டு மாட்டிட்டா அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி ஒரு பார்வை பார்க்க இப்போ உள்ள இருக்க அந்த கேங் நம்ம ஹீரோவையும் கன் பாயிண்ட்ல பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேங் அந்த சூப்பர் மார்க்கெட்டுடைய பின்பக்கம் அரசியல்வாதி பூமி கையில கொடுத்த 450 கோடி அது இருக்கிறத பாத்துறாங்க. அதை மொத்தமா லோட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா உள்ள பணைய கைதியா இருக்காங்கல்ல கஸ்டமர்ஸ், அவங்க எல்லாம் இந்த கும்பலை பார்த்து அடுத்தவன் பொருளை திருட வந்திருக்கே, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி எழுப்ப இந்த இடத்துல இந்த கும்பல் அந்த கஸ்டமர்ஸை பார்த்து, இங்க பாருங்க, நாங்க வந்த வேலை முடிஞ்சு, எங்களுக்கு தேவையான பொருள் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, உங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு ஆஃபர், இந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஹைட் பண்ணியாச்சு, அடுத்த 5 நிமிஷத்துக்கு இந்த கடையில இருக்க பொருள் நீங்க எதை வேணா ஃப்ரீயா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்க, இவ்வளவு நேரம் நீதி நேர்மை மனசாட்சின்னு பேசிட்டு இருந்த இந்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் அடிச்சு புடிச்சு போயிட்டு அந்த கடையில இருக்க பொருட்கள் எல்லாம் திருட ஆரம்பிக்கிறானுங்க. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ யாரா இவனுங்க இப்படி இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இந்த கூட்டத்துக்கு நடுவுல போக, அப்ப அங்க ஹெய்ட் பண்ண வந்த எம்ஆராதா மாஸ் கேங்ல இருக்க ஒருத்தர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நீ மட்டும் தான்டா நேர்மையா உனக்கு இந்த கடையில என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு போற, உனக்கு தேவையான ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் ஹெல்மெட் போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணு அப்படின்னு மாதிரி கொடுத்தானப்ப ஹீரோவும் ஹாப்பியா அதை வாங்கிட்டு நேரா ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் கூட ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா அப்ப டைமிங்ல ஹீரோயின் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. போச்சு என் ஹஸ்பண்ட் வந்துட்டார், நீ போய் ஒளிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோவை கதவுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுட்டு போயிட்டு கதவை திறந்தா ஹீரோயின் ஹஸ்பண்ட் அவசர அவசரமா கையில ஒரு பேக்கோட உள்ளுக்குள்ள வராரு. அப்படி உள்ள வந்ததும் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா, நைட்டே கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே நடுவுல நம்ம ஹீரோயின் தப்பிக்க வைக்கிறாங்க. ஹீரோவும் கதவு கிட்ட வரும்போது ஹீரோயின் ஹஸ்பண்ட் எடுத்துட்டு வந்த அந்த பேக்கை பாக்குறாரு. அந்த பேக்குள்ள சூப்பர் மார்க்கெட்ல கொள்ளக்காரங்களா வந்த அந்த கேங் போட்டுட்டு இருந்த எம்ஆராதா மாஸ்க், அந்த மாஸ்க் ஹீரோயின் ஹஸ்பண்ட் பேக்ல இருக்கு. அந்த பேக் முழுக்க கட்டுக்கட்டா பணம். அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி அந்த வீட்டுக்குள்ளே நிக்க ஹீரோ வந்திருக்கிறத ஹீரோயின் ஹஸ்பண்ட் பாத்துறாரு. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு ஷாக் ஆக இந்த இடத்துல ஹீரோயின் ஹஸ்பண்ட் கையில கன்னோட, ஹேய் நீ சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் ஹெல்மெட் வாங்கிட்டு வந்ததே என் வீட்டுக்கு வரதுக்காக தானா அப்படின்ற மாதிரி அவர் செம்ம டென்ஷன் ஆயிராரு. ஸோ தன்னுடைய ஒய்ஃப் தனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு கோவத்துல ஸ்பாட்லயே அவரு அவங்க ஒய்ஃபை ஷூட் பண்றாரு. அப்படி ஒய்ஃபை ஷூட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவையும் ஷூட் பண்றதுக்காக வர ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு ஓட நிறைய துரத்திட்டு வந்த ஹீரோயின் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் அப்படியே வழுக்கி இங்க இருக்க ஒரு பர்னிச்சர் மேல தலை இடிச்சு ஸ்பாட்ல இறந்து போறாரு. இப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஸ்பாட்ல இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா அந்த இடத்துல அந்த மாஸ்க் இருக்கக்கூடிய பேக்ல கட்டுக்கட்டா பணத்தை மட்டும் அடிச்சுட்டு போகணும் நம்ம ஹீரோ முடிவு பண்றாரு. பேரலா இந்த பக்கம் பூமிக்கு தன்னுடைய சூப்பர் மார்க்கெட்ல இருந்து கிட்டத்தட்ட 450 கோடி அதை ஏதோ ஒரு மர்ம கும்பல் திருடிட்டாங்கன்ற விஷயம் தெரிய வருது. அடுத்த 2 நாளுக்குள்ள எப்படியாச்சும் அந்த கும்பலை பிடிச்சே ஆகணும், அப்பதான் தான் கண்ட கனவெல்லாம் நினைவேறும் அப்படின்ற மாதிரி பூமி ஒரு பக்கம் கடுப்புல இருக்க, பேரலா இந்த பக்கம் ஹீரோயின் ஹஸ்பண்ட் கொண்டு வந்த அந்த பேக்ல இருக்க கோடிக்கணக்கான பணம், இந்த பணம் மட்டும் லைஃப்ல வந்துச்சுன்னா தான் லைஃப்ல இருக்கக்கூடிய பண பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பணத்தை அடிக்கணும்னு முடிவு பண்றான். ஆனா அவனுக்கு அப்ப தெரியல அந்த பணத்தை தொடறதுனால லைஃப்ல பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் அவன் ஃபேஸ் பண்ண போறான்னு அப்ப தெரியல. சோ அந்த மாஸ்க்கும் பணத்தையும் நம்ம ஹீரோ அங்கிருந்து அடிக்க இங்க போடுறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் இந்த படத்துல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்கள் உங்களுக்காக செகண்ட் ஹாஃப்ல கொட்டி கிடக்கு. அதுல முக்கியமா எம்ஆராதா மாஸ்க் போட்டு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பல கோடி அடிச்சுட்டு போன அந்த கும்பல் யாரு, அந்த கும்பலை வழி நடத்துறவர் யாரு, இதுக்கு இடையில ஹீரோ இன்வால்வ் ஆனதுனால ஹீரோ எப்படி இதுல இருந்து தப்பிச்சாரு, இதெல்லாம் நாம கொஞ்சம் கூட யூகிக்கவே முடியாத லெவல்ல கிளைமேக்ஸ்ல ஒரு பேங்கரான ட்விஸ்டோட சொல்லியிருக்காங்க. சோ செகண்ட் ஹாஃபை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வெலுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பணத்தை அடிச்சுட்டு வந்து தான் வீட்டுல ஒரு மாதிரி பயங்கர கில்ட்டியோட இருக்காரு. அந்த கில்ட்டோடவே நம்ம ஹீரோ தன்னுடைய எஸ்ஐ ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். அந்த எஸ்ஐ ஃப்ரெண்ட் இப்ப எங்க இருக்காருன்னா ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் இறந்து போயிட்டாங்கல்ல
அந்த வீட்டில் தான் இருக்காரு. ஹஸ்பண்டே ஒய்ஃபை ஷூட் பண்ணி கொண்டு இருக்காரு. ஆனா என்ன காரணம் தெரியல, அவரும் மர்மமான முறையில கொல்லப்பட்டிருக்காரு. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருப்பா அப்படின்ற மாதிரி போலீஸ் டீம் ஒரு பக்கம் தேடுதல் வேட்டி இருக்க, அதே ஸ்பாட்ல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க ஹீரோவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான எஸ்ஐக்கு ஹீரோ கால் பண்ணி, மச்சான் எங்கடா இருக்க, ஒரு பெரிய சம்பவம் ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஆல்ரெடி நான் ஒரு சம்பவம் நடந்த வீட்டுல தாண்டா இருக்கேன், நீ கூட ஒரு பொண்ணு உசார் பண்ணி சுத்திட்டு இருந்தல, அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்டும் வீட்டுல செத்து கிடக்குறாங்கடா அப்படின்ற மாதிரி எஸ்ஐ ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட கால்ல சொல்ல, கொலை நடக்கும்போது அப்ப அந்த ஸ்பாட்ல அந்த வீட்டுல தாண்டா நான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி எஸ்ஐ ஃப்ரெண்டே ஒரு மாதிரி ஷாக் ஆக, பேரலா இந்த பக்கம் சூப்பர் மார்க்கெட் கொள்ளை அந்த நியூஸ் வேற ஓடிட்டு இருக்கு, அங்கேயும் நான் இருந்த மச்சான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஏய் என்னடா நேத்து நைட்டு பிரச்சனை நடந்த இடத்துல எல்லாம் நீ இருந்திருக்க, என்னடா உன்னை சுத்தி நடக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கேட்க, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி எஸ்ஐ ஃப்ரெண்டு வீட்டை கூப்பிட்டு நேத்து நைட் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல, டேய் மச்சான் இது ஏதோ பெரிய மேட்டர் மாதிரி இருக்கு, நீ தேவையில்லாம அந்த ஆளுடைய பணத்தை வேற தூக்கிட்டு வந்திருக்க, தேவையில்லாம எதுலயும் போய் சிக்கிக்காத அப்படின்ற மாதிரி இந்த எஸ்ஐ ஃப்ரெண்ட் ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு பூமி கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால், நீ உடனே வீட்டுக்கு வா உன்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட, ஒரு வேலை பணத்தை எடுத்துட்டு வந்து தெரிஞ்சிருக்குமோ அதனாலதான் நம்மள கூப்பிடுறாங்களோ அப்படின்ற மாதிரி பயத்தோட நம்ம ஹீரோ அங்க போனா, அங்க பூமி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க, இந்த மாதிரி என்னோட சூப்பர் மார்க்கெட்ல ஒரு முக்கியமான பொருள் காணாம போயிருக்கு, இப்போதைக்கு சிட்டில யாருக்கும் தெரியாம கமுக்கமா அதை கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் அது நீதான், எனக்காக இந்த வேலை பண்ணி கொடு வேலு, நான் உனக்கு 1 crore பணம் தரேன் அப்படின்ற மாதிரிலாம் பூமி சொல்ல, இந்த இடத்துல நம்ம ஹீரோ சூப்பர் மார்க்கெட்ல நடந்த அந்த கொள்ளை அதுல இன்வால்வ் ஆன ஒருத்தருடைய வீட்டுக்கே போயிட்டு அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய ஷேரும் ஹீரோ தூக்கிட்டு போனது, இது எல்லாத்தையும் பூமி கிட்ட இருந்து சொல்லாம டோட்டலா மறைச்சிட்டு, ஓகே ஏதோ நீங்க கேக்குறீங்க உங்களுக்காக நான் பண்றேன், ஆனா சூப்பர் மார்க்கெட்ல தொலைஞ்சு போனது என்ன பொருள்னு சொல்லணும் அப்படின்னு ஹீரோ கேட்க, அப்பதான் கிட்டத்தட்ட 450 கோடி காணாம போன விஷயத்த பூமி ஹீரோ கிட்ட ரிவீல் பண்ண, நம்ம கையில கிடைச்ச அந்த பேக்ல இருந்ததோ 6 இருந்து ஒரு 7 கோடி தேரும், இந்த ஹேஸ்ட்ல இன்வால்வ் ஆன ஒருத்தருக்கு இவ்வளவு ஷேர் பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு 60 இருந்து 66 பேர் இன்வால்வ் ஆயிருக்கணும், பெரிய டீமா தான் இருக்காங்க, கவலைப்படாதீங்க உங்க பணம் வெளியே வந்தாலே ஈஸியா பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த வேலையை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பூமி யாரு, இவங்க கிட்ட எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு, இதை நம்ம ஹீரோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்றான். அப்படி பண்ணும்போது தான் பூமியோட உண்மையான ஐடென்டிட்டியே தெரிய வருது. பூமி சாதாரண ஆள் கிடையாது. பல வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க ஜெயில இருந்திருக்காங்க. ஜெயிலே படிச்சு பட்டம் வாங்கின சில பெண் கைதிகளுக்கு பட்டம் கொடுக்கிற விழால மினிஸ்டர் மணிவண்ணனும் ஜெயிலுக்கு வந்திருக்காரு. இந்த வாய்ப்பை எக்காரணத்தை கொண்டு நழுவு விட்டுறக்கூடாதுன்றதுக்காக ஜெயில கைதியா இருக்க பூமி தன்னுடைய ஆளை வச்சு மினிஸ்டர் மணிவண்ணனை குத்திருக்காங்க. எதுக்காக அவரை குத்திருக்காங்கன்னா, ஆக்சுவலா ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் மோசடியில ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருந்திருக்கு. ஆனா ஜெயிலே நடந்த அவருடைய அந்த கத்தி குத்து அந்த சம்பவத்தை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஈஸியா அந்த ரியல் எஸ்டேட் மோசடில இருந்து தப்பிச்சிருக்காரு. இதுல இருந்து உன்னை நான் தான் தப்பிக்க வச்சிருக்கேன். இதுல சம்பாதிச்ச பணத்தை வச்சு நீ கண்டிப்பா ஒரு பெரிய கட்சியை உருவாக்கலாம். அப்படி நீ பெரிய ஆளானா என்ன மறந்துடாத அப்படின்ற மாதிரி ஜெயில் கைதியா இருக்க பூமி சொல்லியிருக்கா. அப்பதுல இருந்தே பூமிக்கும் மணிவண்ணனுக்கும் நடுவுல ஒரு நல்ல டீலிங் போயிட்டு இருந்திருக்கு. சோ இப்படி பூமின்ற இந்த லேடியோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஒண்ணு விடாம கண்டுபிடிச்சு திரும்பவும் பூமி கிட்டே வந்து 440 இருந்து 450 கோடி அவ்வளவு அமௌண்ட்டும் மினிஸ்டர் மணிவண்ணன் மூலியமா உங்க கைக்கு வந்திருக்கு. அதை நான் திருப்பி கண்டுபிடிச்சு கொடுத்தா எனக்கு வெறும் 1 கோடி தான் தருவீங்களா? பூமி நீங்க யாரு, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஜெயில நீங்க என்ன பண்ணீங்க, மணிவண்ணனுக்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டீலிங் என்ன, இப்படி உங்களோட ஜாதகமே என் கையில இருக்கு. சோ அதனால நீங்க எனக்கு 1 கோடி ஆஃபர்லாம் பண்ணாதீங்க, இந்த வேலையை முடிச்சு கொடுத்தா எனக்கு 20 கோடி வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பூமியவே மிரட்டுற மாதிரி பயங்கரமா பேசிட்டு வர அடுத்த சீன்ல ஹீரோவுடைய பொண்ணை காணோம். உடனே ஹீரோ தன்னுடைய மாமனார் சார்லி கால் பண்ணி, மாமா டியூஷன்ல இருந்து பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாளா, நீங்க தான் கூட்டு போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, ஏப்பா எப்பவும் நீ தானப்பா கூட்டு வந்து விடுவ அப்படின்ற மாதிரி கால்ல இருக்க சார்லி சொல்லிட்டு இருக்காரு. பொண்ணை காணும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அலையோன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, அப்போ பூமி கிட்ட இருந்து ஒரு போன் கால், என்னப்பா தியாவை தேடிட்டு இருக்கியா, என் வீட்டுலதான் பாட்டு போட்டு ஜாலியா ஆடிட்டு இருக்கா, சீக்கிரமா அப்படின்ற மாதிரி மிரட்டி கூப்பிட நம்ம ஹீரோ அடிச்சு புடிச்சு பூமியோட வீட்டுக்குள்ள போறான். அப்படி வீட்டுக்குள்ள போனா இந்த பூமி நம்ம ஹீரோவுடைய பொண்ணை டோட்டலா மயக்கி அவங்க பக்கம் வச்சிருக்காங்க. இந்த தருணத்துல பூமி நம்ம ஹீரோ கூப்பிட்டு, இங்க பாரு என் ஹிஸ்டரி என் ஜாதகம் எல்லாம் உன் கையில இருக்குல்ல, நான் யாரு எப்படிப்பட்டவ, ஒரு பொண்ணை எப்படி என்னுடைய சர்க்கிளுக்குள்ள கொண்டு வரணும் எல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒழுங்கா என்னுடைய அந்த 450 கோடியை கண்டுபிடிச்சு கொடுக்கலனா உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா உன் பொண்ணை நான் இங்க கூட்டு வந்துருவேன், அதாவது அவளுடைய தொழிலுக்குள்ள கொண்டு வந்துடும் சொல்லிட்டு ஹீரோ மிரட்ட, ஹீரோ எதுவும் பேசாம அவங்க பொண்ணை அங்க வந்து கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவுடைய பொண்ணை வச்சு பூமி பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறா. வேற வழியெல்லாம் நம்ம ஹீரோ பூமியோட பயத்தோடவே அந்த 450 கோடி அடிச்சுட்டு போன அந்த 66 பேர் யாருன்னு அவருடைய ஸ்டைல்ல தேட ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அந்த மாஸ்க்,
அந்த மாஸ்கை யாரு ரெடி பண்ணி கொடுத்தான்னு சொல்லிட்டு சிட்டில எதுக்குன்னே ஸ்பெஷலா இந்த மாதிரி மாஸ்கை யார் ரெடி பண்றாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி இந்த மாஸ்கை நீங்க தான் ரெடி பண்ணி கொடுத்தீங்களா, யார் வாங்கிட்டு போனதுன்னு கேட்க ஏரியால ஒரு பையன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பான், அவன் தான்ப்பா இந்த மாஸ்க் வாங்கிட்டு போனான் அப்படின்ற மாதிரி இந்த மாஸ்கை ரெடி பண்ணி கொடுத்தவன் சொல்ல அந்த ஏரியால கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்க அந்த பையனை பிடிச்சி நம்ம ஹீரோ பையனை பிரெயின் வாஷ் பண்ற விதமா பயங்கரமா பேசுறாரு. தம்பி, உன் கையில கிரிக்கெட் இருக்கு, நீ எல்லாம் இந்தியன் டீமுக்கே ஆட வேண்டியவன், தேவையில்லாம எதுக்குடா ஊர் சுத்திட்டு இந்த வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த எம்ஆராதா மாஸ்க யாருக்கு நீ சப்ளை பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பையன் உஷாராயிரான். அவ்வளவுதான், அந்த பையனுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கேங் இருக்கு, அவனுங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோ அடிக்க எப்படியோ தப்பிச்சு நம்ம ஹீரோ அங்கிருந்து தெரிச்சு ஓடிறான். அப்படி தெரிச்சு ஓடினாலும் தொடர்ந்து நம்ம ஹீரோ அந்த பையனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அப்படி மறைமுகமா ஃபாலோ பண்ணும்போது தான் அந்த பையன் அதே ஏரியால இருக்க ஒரு அண்ணன் கிட்ட போயிட்டு, அண்ணே நம்ம மாஸ்க க்ளூவா வச்சு ஒருத்தன் தேடி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்ல அந்த நபர் உடனே வீட்டுக்குள்ள போயிட்டு ஒய்ஃபை அலர்ட் பண்றாரு. பையன் போய் பேசின அந்த ஏரியா அண்ணா இருக்கார்ல, அவரும் அந்த ஹேஸ்ட்ல ஒரு ஆளா இருந்திருப்பாரு. அவருடைய ஷேரை வீட்டுக்கு கொண்டு வந்து தான் ஒய்ஃப் கிட்ட, இவ்வளோ பணமும் நமக்கு தான், ஆனா அடுத்த 3 மாசத்துக்கு இதுல இருந்து ஒரு பைசா கூட நம்ம செலவு பண்ணக்கூடாது, ஏன்னா இதுல இருக்க எல்லா ரூபா நோட்டோட சீரியல் நம்பர்ஸை பூமி கேங் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு நோட்டு செலவு பண்ணாங்களோ கண்டிப்பா பிடிச்சிருவாங்க, ஸோ அதனால எக்காரணத்தை கொண்டு செலவு பண்ணாத அப்படின்ற மாதிரி ஏரியா அண்ணன் தான் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த ஒய்ஃப் நெக ஆசைனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேக்ல இருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க செலவு பண்ண விஷயமும் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அடி பாவி, எதை பண்ணக்கூடாது சொன்னோம் அதையே பண்ணிட்டே போச்சு, நம்மள தொக்கா தூக்க போறாங்க, அதுக்கு முன்னாடி இந்த ஊரை காலி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்குள்ளவே நம்ம ஹீரோ தன்னுடைய கேங் கூட்டி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேரும் தப்பிக்க வைக்க வந்த அந்த ஹேஸ்ட் கேங்ல இருந்த இன்னொரு 3 பேர் இவங்க எல்லாரும் பிடிபடுறாங்க. இவங்க எல்லாரையும் நம்ம ஹீரோ தன்னுடைய ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டு பிரியாணி செஞ்சு போட்டு, எனக்கு என்னவோ இன்னைக்கு நைட் நீங்க சாப்பிட போற கடைசி பிரியாணி இதுவா தான் இருக்கும், ஏன்னா நீங்க அடிச்சிருக்கிறது இன்னைக்கு தேதிக்கு பணத்துக்காக எதை வேணா செய்யக்கூடிய பூமின்ற அந்த பயங்கரமான லேடியோட பணம், அதுவும் அவங்களுடைய பணம் கிடையாது, பதவி வெறியில எதவானா செய்யக்கூடிய மணிவண்ணன்ற அந்த பொலிட்டீஷியனுடைய பணம், அவங்க பணத்திலே நீங்க கை வச்சிருக்கீங்க, ஏன் எதுக்காக, இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த ஹேஸ்ட்ல இன்வால்வ் ஆயிருக்க இவங்க எல்லாருமே ஒரு சாதாரண மிடில் கிளாஸ், இவங்களுக்குன்னு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. இப்படி இருந்தும் எப்படி இவங்களால இவ்வளவு பெரிய ஹேஸ்ட பண்ண முடிஞ்சு, பொலிட்டீஷியன் மணிவண்ணன் கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, அந்த பணத்தை கொண்டு வந்து சூப்பர் மார்க்கெட்ல தான் பதுக்குறான், இந்த விவரம்லாம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்றத இந்த இடத்துல இவங்க பிளாஷ்பேக் ஓபன் பண்றாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மிடில் கிளாஸ் குடும்பம் எல்லாமே சிட்டில ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி ஜாயிண்ட் வெஞ்சர்ன்ற பேர்ல உள்ள வந்து, நீங்க இப்ப இருக்கிற இந்த வீட்டை மொத்தமா இடிச்சு தள்ளிட்டு உங்களுக்காக புதுசா எல்லா வசதிகளோட நாங்க உங்களுக்கு பெரிய அளவுல அபார்ட்மெண்ட் கட்டி தரோம், அதை கட்டும் போதே உங்களுக்கு மாசம் மாசம் 30,000, முன் பணமா 12 லட்சம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தரோம், நீங்க செய்ய வேண்டியது ஒரே விஷயம் தான், நீங்க இப்ப இருக்கக்கூடிய அந்த அபார்ட்மெண்ட்டை எங்க பேருக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி வந்து கேட்க, அப்ப அங்க வாழ்ந்துட்டு இருந்த மிடில் கிளாஸ்க்கு ஓகே இவங்க சொல்ற மாதிரி நமக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்க போகுதுன்ற ஆசையில அவங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், அந்த அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்த 66 குடும்பத்தோட வீடு தரமட்டமாக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி சொன்னபடி அவங்களுக்கு அந்த அபார்ட்மெண்ட் திரும்ப கட்டி கொடுக்கவே இல்லை. இதெல்லாம் எதுக்காக பண்ணிருக்காங்கன்னா, பேங்க்ல இருந்து 300 கோடி ரூபாய் லோன் சாங்ஷன் ஆயிருக்கு, அந்த பணத்தை மொத்தமா அடிச்சுட்டு போறதுக்காக தான் இப்படி ஒரு திட்டத்தை இவனுக்கு போட்டிருக்கானுங்க. இந்த ரியல் எஸ்டேட் மோசடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான ஆளே வேற யாரும் இல்ல, மினிஸ்டர் மணிவண்ணன். அவனுக்கும் இதுல பெரும் பங்கு இருக்கு. அப்பாவியான மிடில் கிளாஸ் ஃபேமிலியை ஆசை வார்த்தை காமிச்சு அவங்களுக்கு இருந்த நிலத்தையும் பிடிங்கிட்டு அவங்களுடைய வீட்டையும் இடிச்சு தரமாட்டமாக்கிட்டு மொத்தமா ஏமாத்திட்டு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு போனாலும் வருஷா வருஷம் கேஸ் ஓடிக்கிட்டே இருக்கே தவிர அதுக்கான தீர்வு கிடைக்கவே இல்லை. 66 குடும்பத்துல கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் இறந்தே போயிட்டாங்க. இப்படி மினிஸ்டர் மணிவண்ணனால பாதிக்கப்பட்ட மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவனை பழி வாங்கறதுக்காக இவ்வளவு பெரிய ஹேஸ்டியே பண்ணிருக்காங்க. அவனுடைய மொத்த பணத்தையும் அடிச்சுட்டு பாதிக்கப்பட்ட அந்த 66 குடும்பத்துக்கு 450 கோடியை ஹேஸ்ட் பண்ண அந்த கும்பல் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி கண்டிப்பா ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கணுமே, அவன் தானே அவங்களுடைய ப்ரொஃபசர், அவனுடைய பேர் என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அவருடைய பேர் குணா, அவர் இன்னமும் தலைமறைவா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோ கிட்ட மாட்டிட்டு இருக்கவங்க சொல்ல, இவங்களுடைய கதைகளெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஓகே என்னதான் இருந்தாலும் அந்த பணம்லாம் உங்களுக்கு சேர வேண்டியதுதான், நீங்க போலாம், உங்களை பத்தி நான் யாருக்கிட்டையும் போட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ டோட்டலா நல்லவனா மாதிரி இவங்க கிட்ட மாட்டினவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுறான். அப்படி அவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு ஹீரோக்கு கிடைச்ச இந்த பண பேக்கையும் நேரா பூமி கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு, என்னால இவ்வளவுதான் கண்டுபிடிக்க முடிஞ்சு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராரு. இப்படி வெளியே வந்ததும் ஹீரோடைய ஃப்ரெண்ட் கேக்குறான், டேய் மீதி பணத்துக்கு என்னடா பண்ண போறோம், அந்த பொம்பளை உன்ன சும்மா விடாதே அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, விட்றா பாத்துக்கலாம், கேட்டா பணம் எல்லாம் செலவாயிடுச்சுன்னு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கதை கேட்டதுக்கு அப்புறம் டோட்டலா அவங்க பக்கம் நிக்க ஆரம்பிச்சுட்டான். இதனால கடுப்பான பூமி ஹீரோவையும் ஹீரோவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான எஸ்ஐ இருக்கான்ல, இவங்க 2 பேரையும் பிடிச்சாங்க. கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்ட
ஸ்பாட்ல நம்ம ஹீரோ என்ன வேணா பண்ணுங்க, இங்க நடக்கிறதுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, தயவு செஞ்சு அவனை அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே அவன் போட்டோம் அப்படின்ற மாதிரி எஸ்ஐயை அனுப்புறாங்க. எஸ்ஐயும் கார் எடுத்துட்டு போகும்போது பூமியோட ஆட்கள் சரம் மாதிரியா ஷூட் பண்ண அவ்வளவுதான். அந்த ஷூட் அவுட்ல ஹீரோடைய ஃப்ரெண்ட் அப்படியே சரிஞ்சு விழ ஹீரோவும் ஹீரோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டும் பூமியோட பிடியில துக்கா மாடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் குண்டடிப்பட்டு இருக்க ஹீரோவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான எஸ்ஐ துடிச்சிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் சாக போறான். அவன் உயிர் பழைக்கணும்னா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் அவனை சேர்க்கணும். அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து நான் பழைக்க வைக்கிறேன். ஆனா அதுக்கு நீ காணாம போன அந்த பணம்லாம் எங்க இருக்கு யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஆகணும். அது உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ பிடிச்சி மிரட்டி கேட்க அந்த தருணத்திலயும் நம்ம ஹீரோ அந்த பணம்லாம் செலவாயிடுச்சு. மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டை பற்றி உங்களுக்கு தெரியல, அவங்க எப்ப வேணா எப்படி வேணா மாறுவாங்க, தே ஆர் அன்பிரடிக்டபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே இவங்கிட்ட பேசினாலாம் வேலைக்கு ஆகுது, இவனை போட்டு தள்ளுற வேண்டிதான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை கன் பாயிண்ட்ல ஷூட் பண்ண போகும்போது அப்ப அந்த இடத்துல ஒருத்தருடைய என்ட்ரி. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவுடைய மாமனாரான சார்லி. அவர் அங்க என்ட்ரி கொடுத்து என் மாப்பிள்ள உங்ககிட்ட மாட்டிட்டாருன்னு கேள்விப்பட்டேன், உங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அவரை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சார்லி ஒரு ட்விஸ்ட் கொடுக்க கேட்டதும் பூமியோட ஆட்கள் எல்லாருமே பயங்கரமா சிரிக்கிறாங்க. யோ பெருசே, நீ எங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு உன் மாப்பிள்ளைய காப்பாத்த போறியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்க, சிரிச்சிட்டு இருந்தவங்களுடைய வாயிலெல்லாம் புல்லட்டை இறக்குறாங்க. யாரான்னு பார்த்தா சூப்பர் மார்க்கெட்ல பணத்தை அடிச்சுட்டு போன அந்த கும்பல் அதே எம்ஆர்ஆதா மாஸ்க போட்டு கையில கன்னோட வந்து சரம் மாதிரியா பூமியோட ஆட்களை ஷூட் பண்றாங்க. இங்க தாங்க ஒரு பெரிய விஷயமே ரிவீல் பண்றாங்க. நம்ம ஹீரோவுடைய மாமனாரான சார்லி இருக்காருல்ல, அவரும் ஏமாந்த அந்த 66 மிடில் கிளாஸ் குடும்பத்துல இவரும் ஒருத்தர். கோர்ட்டு கேஸ்னு சுத்தி கடைசி வரைக்கும் இவங்களுடைய நிலம் இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நம்மள இந்த அளவுக்கு ஏமாத்தின அந்த மினிஸ்டர் மணிவண்ணன் கோடியில புரண்டுகிட்டு இருக்கான். அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. மிடில் கிளாஸ் கோவப்பட்டா என்ன ஆகும்னு அவனுக்கு நாம காமிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சார்லி முடிவெடுத்து கடந்த ஒரு 4 வருஷமா பக்காவா பிளான் பண்ணி தொடர்ந்து மினிஸ்டர் மணிவண்ணன் அண்ட் பூமி இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை ஃபாலோ பண்ணிட்டு பணம் எங்க கை மாறுது, எங்க இவனுங்க கோடி கணக்கில் பணத்தை பதுக்குறானுங்க, இது எல்லாத்தையும் ஸ்கெட்ச் போட்டு பக்காவா தூக்கியிருக்காங்க. இவ்வளோத்துக்கும் மாஸ்டர் மைண்ட் யாருன்னா அது நம்ம ஹீரோவுடைய மாமனாரான சார்லி. இதெல்லாம் எப்படியா பண்ணன்னு கேட்டா எல்லாம் இந்த மிடில் கிளாஸ் மூஞ்ச வச்சுதான்ப்பா, நம்மளாம் என்ன பண்ணிட போறோம்னு இவன் நினைப்பு. அதுதான் நம்மளுடைய பலமே. மிடில் கிளாஸ் கோவப்பட்டு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்னு இப்ப அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சும்மா மாசா ஹீரோ கணக்கா சார்லி டைலாக் அடிச்சிட்டு இருக்காரு. கடைசியா பூமியோட ஆட்களை எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு பூமியவும் நம்ம சார்லி விட்டு வைக்கல. எப்ப நீ என் பேத்தியை தூக்கணும்னு நினைச்சோ அப்பவே நான் உன்னை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்பாட்ல வச்சு பூமியவும் போட்டு தள்ளுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மினிஸ்டர் மணிவண்ணனை நேர்ல மீட் பண்ணி இதுக்கப்புறமும் நீ காணாம போன அந்த பணத்தை தேடாத, அது அவ்வளவுதான், அது அப்படியே போயிடுச்சு. அது போக உன்னால பாதிக்கப்பட்ட அந்த 66 குடும்பத்துக்கும் நீதான் அவங்க இடத்துல வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவனை நம்ம ஹீரோ எதை வச்சு பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு. மினிஸ்டர் மணிவண்ணன் அண்ட் அவன் கட்சியில இருக்க எல்லாரோடைய அந்தரங்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பூமி பேக்கப் வச்சிருந்தாங்கல்ல, அதை நம்ம ஹீரோ ஹேக் பண்ணி கையில எடுத்து வச்சுட்டு மணிவண்ணனை பயங்கரமா மிரட்டி இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க கையாலே அந்த 66 குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுக்கறதா ஒத்துக்க வச்சிருக்காரு. இப்படி எல்லாருடைய பிரச்சனையும் சால்வ் பண்ண கடைசி வாய்ஸ் ஓவர்ல நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு நல்லவன் இருக்கான், அவனை அப்பப்போ தட்டி எழுப்பி மற்றவங்களுக்காக நல்லது பண்ண வைங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவரோட படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த மாஸ்க்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா பை பாய்.